ஹாய். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வினேஷ் புரோகாட் வந்து ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் அவங்களோட ஜேர்னியும் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று அவங்க திடீர்னு மார்னிங் வெயிட் செக் பண்ணதில் 100 கிராம் அதிகமாக இருந்ததுனால அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணதுனால ஒலிம்பிக்கில் மெடல் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க ஏன் ஒலிம்பிக் மெடல் தரமாட்டோம், ஃபைனல்ஸ் போய் ஏன் தரமாட்டோம்னு சொன்னாங்கன்னா, ஒலிம்பிக்கோட ரூல்ஸ் அதுதான். டாப் 2ல் வர 2 பேர் டிஸ்குவாலிஃபை ஆனாங்கன்னா அவங்களுக்கு மெடல் கிடையாது, அவங்க மெடல் தரமாட்டாங்க. அதனால தான் ஒலிம்பிக் வந்து மெடல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி, 100 கிராம் வெயிட்டு அதிகமாச்சு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட கேட்டகரி வந்து 53 கேட்டகரி. அவங்களோட பாடியோட நார்மல் வெயிட்டு வந்து 53 தான். ஆனால் 53 கேட்டகரியில் ரியோ ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆனால் 53 கேட்டகரியில் ஆல்ரெடி ஒரு இந்தியன் பிளேயர் இருந்ததுனால அந்த கேட்டகரி அவங்களால போக முடியல. அதனால் அவங்க வேறு வழி இல்லாமல் 50 கேஜி கேட்டகரியில் தான் விளையாண்டாகணும். 50 கேஜி கேட்டகரிக்காக அவங்க ரொம்பவே உடம்பை குறைச்சி உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. முந்தானத்து மார்னிங் வெயிட் செக் பண்ணுறப்போ அவங்க கரெக்டாக 50 கேஜிக்குள்ளே வந்துருக்காங்க. ஒலிம்பிக் ரூல்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு 2 டைம் செக் பண்ணுவாங்க வெயிட்டு. மார்னிங் மெடிக்கல் 30 மினிட்ஸ் செக் பண்ணுவாங்க, மெடிக்கல் 30 மினிட்ஸ் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுவாங்க, மறுபடியும் மேட்ச் அப்போ செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முந்தானத்து அந்த மேட்ச் நடக்கிற முதல் நாளைக்கு அவங்க சைனா ரெஸ்லர் கூட மோதுறப்போ அவங்க மார்னிங் வெயிட் செக் பண்ணுறப்போ 50 கேஜிக்குள்ளே இருந்திருக்காங்க. அதனால் அந்த அன்றைக்கி இருக்க 3 மேட்சை விளையாண்டுட்டாங்க. அடுத்த நாள் ஃபைனல்ஸு. அடுத்த நாள் ஃபைனல்ஸ் அப்போ மார்னிங் வெயிட் செக் பண்ணுறப்போ அவங்க 100 கிராம்ஸ் அதிகமாக இருந்திருக்காங்க. சரி, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க, 100 கிராம் கூட குறைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. அவங்களுடைய நியூட்ரிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க. ஏன் 100 கிராம் கூட குறைக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி நாள் 50 கேஜிக்குள்ளே இருந்து சாப்பிடாமல் 50 கேஜிக்குள்ளே வெயிட் செக் பண்ணி அந்த நாள் ஃபுல்லாக மேட்ச்சை விளையாண்டதுனால சாப்பிட்டு தண்ணி குடித்து ஸ்டெமினா வேணுன்றதுக்காக சாப்பிட்டு தண்ணி குடித்து அந்த இடத்துல வெயிட் ஏறிடுச்சு. அவங்களுக்கு வந்து அந்த மேட்சோட எண்டில் அவங்க வெயிட்டு 50 கேஜியோட 1.5 கிலோ அதிகமாக வந்திருக்காங்க. அடுத்த நாள் மேட்ச்சுக்கு 50 கேஜிக்குள்ளே வரணுன்றதுனால அந்த நைட்டுக்கு அவங்க சாப்பிடாமல் தூங்காமல் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணியுமே அவங்களால அந்த வெயிட்டுக்கு கொண்டு வர முடியல. நம்மளால் ஒரு மாதத்துக்கு 1.5 கிலோ குறைக்கிறதே கஷ்டம். ஆனால் அவங்க ஒரு நைட்டில் 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க. குறைச்சிட்டு அவங்க போகிறப்போ 100 கிராம் அதிகமாக காமிச்சிருக்கு. 100 கிராம் அதிகமாக காமிச்சதுனால அவங்க முடியெல்லாம் வெட்டி அப்பவும் போனாங்க. அப்பவும் அவங்களுக்கு ஆனால் வெயிட்டு ஒழுங்காக காமிக்கல, வெயிட்டு கம்மியாக தான் காமிச்சிருக்கு. இதனால தான் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. ரெஸ்லிங்லேயும் சரி, பாக்ஸிங்லேயும் சரி, வெயிட் கேட்டகரி ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒலிம்பிக் ஃபைனல்ன்றதுனால 100 கிராம்ன்றது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுதான் சொல்லுது. இது வினேஷ் புரோகாட்டுக்குமே தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க நியூட்ரிஷனுக்கு அது தெரியும். ஆனால் ஒரு நைட்டில் அவங்களால அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சுது, அதுக்கு மேலே குறைக்க முடியாது. ஏன்னா ஒரு நைட்டில் 1.5 கிலோ 2 கிலோ குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து மென்டலாகவும் அவங்களை பாதிச்சிருக்கு. அந்த வெயிட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு மென்டல் ட்ரைனிங் வந்து ஒரு 30 நிமிஷம் கொடுத்து தான் சொல்லப்படுது இந்தியா சார்பு. இன்னும் நிறைய பேர் கவர்மெண்ட் திட்டிகிட்டு இருக்காங்க, ஒலிம்பிக்கை திட்டிகிட்டு இருக்காங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்ட்டு. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ரெஸ்லிங் ஆகாமல் பாலிடிக்ஸில் போனால் இப்படி தான், நடுரோட்டில் நின்று சண்டை போட்டால் இப்படி தான் ஆகும், கர்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லாம். ஃபஸ்ட்டு எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரெஸ்லிங்கோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பாலியல் கொடுமை பண்ணதுனால அவங்க ஆப்போசிட்டாக போராடினாங்க. அந்த டைம் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் லேட்டாக கிடச்சிது. ஜஸ்டிஸ் கிடச்சிட்டு ஒலிம்பிக்காக மேட்ச் ஆடணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. அந்த இன்ஜுரி ஆன டைமில் 53 கேட்டகரி தான் இவங்க கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வேறு ஒரு இந்தியன் ரெஸ்லர் போனதுனால இவங்க வேறு வழி இல்லாமல் 50 கேஜி கேட்டகரி போக வேண்டியதாகிடுச்சு. 50 கேஜி கேட்டகரிக்கு போகணுன்னா வெயிட் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதனால் அந்த மொதல் மேட்ச்சுக்கு மார்னிங்கில் வெயிட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேட்ச் வந்து ஸ்டெமினா வேணும் சாப்பிட்ருக்காங்க, தண்ணி குடிச்சிருக்காங்க. 3 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்காங்க. ரெஸ்லிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஸ்டெமினா வேணும். அவங்க உடம்பை பார்த்தீங்கன்னா 50 கேஜின்னு யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஒல்லியாக இருக்கவங்களே கேர்ள்ஸே பார்த்தீங்கன்னா 50 கேஜி இருப்பாங்க, 48 கேஜி 50 கேஜி. அவங்க கொஞ்சம் பாடி பில்டராக இருக்காங்க. அவங்களுக்கு 50 கேஜின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த நைட்டுக்கு வந்து 1.5 கிலோ 2 கிலோ பக்கம் அதிகமாக இருந்தது. அந்த ஒரு நைட்டில் அவங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் அந்த 2 கிலோ குறைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நியூட்ரிஷன் ப்ளேம் பண்ண முடியாது, அவங்களையுமே ப்ளேம் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க, இதுமாரி சிஸ்டம் சரியில்லை தான். ஆனால் இதில் டேரெக்டாக யாரையுமே குறை சொல்ல முடியாது. இது வந்து அவங்களுடைய பேட் லக். அவங்களுக்கு மட்டும் இந்தியாவுக்கே பேட் லக் தான். ஒரு கோல்டு மெடல் அவங்க கண்டிப்பாக போனால் கோல்டு மெடல் அடிச்சு வந்துருப்பாங்க. கோல்டு மெடல் கிடைக்காம போனால் இந்தியாவுக்கே மொத்தமாகவே பேட் லக் தான். அடுத்தது இன்னைக்கு நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு மெடல் அடிப்பார் நம்புவோம்.